வெல்கம் டு அருணா உமன்ஸ் வேர். இப்போ நம்ம இந்த ப்ளவுஸ் தைக்கிறதுலையே ஒரு 2-3 டிப்ஸு சொல்லலாம்னு நினச்சிருக்கேன். இந்த பெரும்பாலும் இந்த கையை இணைக்கிறத மாற்றி இணைச்சிருவாங்க. அதுக்கு எப்படி இணைக்கணும்னா, நம்ம இப்போ அறுக்கு போட்டிருக்கோம் ஃப்ரெண்டுக்கு. அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம கையை இணைக்கிறோன்னா, இது நான் முன்னக்கூட்டியே மடித்து வச்சுட்டேன். இதில் பார்ட்ரு வந்திருக்கிறதுனால, பார்ட்ரு வரலைன்னா நம்ம என்ன செய்வோம், அடித்து திருப்புவோம். இதில் பார்டர் வந்திருக்கு, துணியும் குறையாக இருக்கிறதுனால என்ன பண்ணிட்டேன், நான் இந்த இதை உள்பக்கம் அடித்து வச்சுட்டேன். இதை மாதிரி அடித்து வச்சுட்டு இதை என்ன செய்யணும் அப்படின்னா, அப்படியே வச்சு நம்ம இணைக்கிறோம். மாறி போகாமல் இருக்கிறதுக்கு உண்டான ஐடியா இது. இப்படி ஒன்று போல் வச்சுட்டு கெட்ட பக்கத்தை ஒன்றா வச்சுருங்க. வச்சுட்டு இதை இணைக்கிறீங்க. இதை ஒன்று போல் அடித்து விட்டுட்டு இதை இப்படி ஒன்று போல் அடித்து விட்டுருங்க. இதை அடிச்சுட்டு இதில் பாருங்கள், இது குடஞ்சிருக்கிறதுல நம்ம அறுக்கு போட்டிருக்கோம். இது இந்த பக்கம் முதல்ல வச்சு இணைச்சிருக்கோம். இந்த பக்கம் அறுக்கு இல்லை. அப்போ என்ன செய்யணும், அடுத்த கையை எடுக்கும் போது இதை என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாருங்கள், அறுக்கு இல்லாத பக்கம் எது முடியுதோ அதே பக்கத்தில் நம்ம இணைச்சிட்டோம்னா தப்பே வராது. இது அறுக்கு இல்லாத பக்கம் முடிச்சிருக்கோமா, எந்த பக்கம் முடிக்கிறோமோ அதே பக்கத்தில் திருப்பி ஆரம்பிச்சிடணும். இந்த பக்கமே ஆரம்பிச்சிடணும். அப்படி ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னிங்கன்னா, உங்களுக்கு எந்த இதுவும் மாற்றமே வராது. முன்கை பின்கை மாறி வராது. இது ஒரு டிப்ஸு. இதை சுற்றி அடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதை இப்படி அடிச்சிருங்க. அதே மாதிரி துணி கம்மியாக இருந்தாலும் இதை மாதிரி நம்ம எவ்வளோ துணி மடக்கணுமோ அதை முதல்ல மடக்கிட்டு இதை நம்ம இதை மாதிரி அடித்தாலும் நமக்கு துணி மிச்சம் கிடைக்கும். எந்த பிரச்சனையும் வராது. இதை சுற்றி வர இப்படி அடிச்சிடணும். அடிச்சுட்டு நான் உங்களுக்கு வெட்டிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இதை பூரா இப்போ சுற்றி வெட்டி விட்டுருங்க. வெட்டி விட்டுட்டு இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். எந்த தப்பும் வராது, மிஸ்டேக்கு. இதே மாதிரியே நீங்கள் இணைச்சிங்க அப்படின்னா எந்த மிஸ்டேக்குமே வராது. இது இடது பக்க கை. வலது பக்கம் உள்ளது இடது பக்கத்தில் வச்சு இணைக்கணும், இடது பக்கத்தில் உள்ளதை வலது பக்கம் வச்சு இணைக்கணும். இது பாருங்கள், இதையும் வெட்டிட்டு பார்க்குறேன். அதே மாதிரி வந்துடும் பாருங்கள், எந்த மிஸ்டேக்கும் வராது. பார்த்தீங்களா, எந்த முன்கை பக்கம் மாறவே இல்லை பாருங்கள். முன்கையே ஒவ்வொருத்தரும் என்ன செஞ்சுருவாங்க, மாற்றி மாற்றி இணைச்சிட்டு அப்புறம் பிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதே மாதிரி இந்த மெத்தடில் நீங்கள் கையை அட்டாச் பண்ணால் மாறவே மாறாது, கரெக்டாக இருக்கும். அப்போ நீங்கள் வலது பக்கம் இடது பக்கம் கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னா, இப்படி வச்சு பாருங்கள். வலது பக்கம் கை இருக்கிறது இடது பக்கம் ஜாயிண்ட் பண்ணுங்கள், இடது பக்கம் இருக்கிறத வலது பக்கம் ஜாயிண்ட் பண்ணுங்கள். அப்படிங்கல இதுவும் மாறாது, இந்த ஃப்ரண்ட்டும் பேக்குமே மாறாது, இணைக்கிறதுலையும் மாறாது. ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, வலது கையும் இடது கையும் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கண்டுபிடிக்கிறதும் இதே தான். நம்ம இந்த வலது வச்சுருக்கோம்ல, நான் அப்போலாம் சொன்னது மாதிரி தான். இது ரெண்டையும் இப்படி முன்னாடி போட்டுக்கோங்க. வலது பக்கம் இருக்கிற கை இடது, இடது பக்கம் இருக்கிறது வலது அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கிறணும். இந்த இணைக்கிறதுலையும் பார்த்தீங்கன்னா கையை இப்படி மாற்றி இணைச்சிட்டாங்க
அப்படின்னாலும் என்ன ஆகும், எல்லாமே சரியில்லாமல் போயிடும். இதையுமே என்ன செய்யக்கூடாது, ஃப்ரெண்டு குடஞ்ச பக்கம்தான் இதில் வைக்கணும். இந்த ஃபஸ்ட்டு குடையிறோம் பார்த்திங்களா, இந்த குடஞ்ச பக்கம்தான் இணைக்கிறது. எப்படி இணைக்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, இந்த குடஞ்ச பக்கம் ஃப்ரெண்டில் வர்ற மாதிரி இணைக்கணும். இதை நீங்கள் மாற்றி என்ன செஞ்சிட்டீங்க அப்படின்னா, இப்படி இணைச்சிட்டீங்க அப்படின்னா கையும் கரெக்டாக உட்காராது, நம்மளுக்கு பிரச்சனை தான் வரும், சரியாகவே இருக்காது, தொய்வு விழுந்துடும், இல்லை ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு இருக்கோம், பேக்கில் இழுத்துக்கிட்டு இருக்கோம், நல்லாவே இருக்காது. அதனால் நீங்கள் எப்போ கை இணைச்சாலும் இப்படி வச்சு பார்த்துருங்க. இப்படி ஒரு தடவை வச்சு சட்டையை போட்டு இப்படி ஒரு தடவை பார்த்துருங்க. இது இந்த பக்கம், இது இந்த பக்கம். ஒரு கையை இணைச்சிட்டிங்க அப்படின்னா இன்னொரு கை வந்து மாறாது, ஆட்டோமேட்டிக்காக இருந்துடும். இன்னொரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, வலது கை இடது கைன்னு எப்படி கண்டுபிடிக்கன்னு. அதைத்தான் அப்போல்லாம் சொன்னது தான். நம்ம இப்படி சட்டையை போட்டுட்டு இந்த வலது கை பக்கம் நம்ம இப்படி வச்சு பாருங்கள். வலது பக்கம் இருக்கிறது இடது கை, இடது பக்கம் இருக்கிறது வலது கை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறணும். இதை மாதிரி தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க, நான் உங்களுக்கும் சொல்லி கொடுக்குறேன். ரெண்டாவது, இதுவும் இல்லை அப்படின்னு சொன்னால் கையை வந்து நம்ம குடையிறது முன்பக்கம்னு தெரிஞ்சிருச்சு, குடையாது பின்பக்கம்னு தெரிஞ்சிருச்சு. அதுக்கு நம்ம அடையாளம் போட்டுட்டோம். குடையிறதுக்கு இந்தங்கனக்குள்ளே இப்படி அடையாளம் போட்டுட்டோமா, அதனால் முன்பக்கம் பின்பக்கம் சட்டையில் தெரிஞ்சிருச்சு. இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா இன்னொரு மெத்தட்லேயும் கண்டுபிடிக்கலாம். நம்ம உள்மடக்கு மடக்குவோம் பட்டி, அது வந்து என்னது, நம்மளுக்கு இடது பக்கம். இது வந்து என்னது, இடது பக்கம். இந்த உள் மடக்கு வந்து இடது பக்கம், வெளி மடக்கு வந்து வலது பக்கம். அது வந்து பெரும்பாலும் எல்லாரும் ஒரே மாதிரி செய்வாங்கன்னு சொல்ல முடியாது. அதையும் வச்சு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் மாதிரி ஆயிடுது. என்ன ஆகுது அப்படின்னா, சப்போஸ் நிறைய சென்னை பக்கம்லாம் பார்த்திங்கன்னா இந்த வெளி மடக்கு வந்து இடது பக்கம் இருக்கும், அது வலது பக்கம் இருக்கும், அதை மாதிரியும் செய்வாங்க. அதுக்கு தான் நான் சொல்கிறது, நீங்கள் இதுலேயும் அதே மாதிரி தான். நம்ம கை பார்க்குறது இடது பக்கம், வலது கை பக்கம் இடது ஆயிரும், இடது கை பக்கம் வலது. இது இந்த ஒரு பாயிண்ட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா தப்பே வராது. வலது கை இடது கை, வலது பக்கம் இடது பக்கம் கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த மிஸ்டேக்கும் வராது. அது போக இன்னும் ஒன்றுனா கொக்கி, மாற்ற கொக்கி இருக்குது பாருங்கள். இப்படி மாற்ற கொக்கி வந்து இடது பக்கம், இது கொக்கி பாசைஸ் வர்ற கொக்கி வந்து வலது பக்கம், அதை மாதிரியும் வச்சுக்கிடலாம்.